பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான் வருவேன். இவ்வளவு நாள் அடிமையா இருந்தாங்க, பட்டணத்தெல்லாம் கட்டினாங்க, இந்த பில்டிங் எல்லாம் கட்டினாங்க, கீழே எனக்கு அடிமையா இருந்த இந்த ஜனங்கள் இப்போ விடுதலையாகி போறேன்னு சொல்றாங்க. உங்களை கடவுளை நம்பி போறாங்க, கடவுளுக்கு ஆராதனை செய்ய போறாங்களாமா. அவர்களை நான் தொடருவேன், அவர்களை பிடிப்பேன், விளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவனிடத்தில் திருப்தி ஆகும். பிசாசுடைய ஆசை மனுஷன் மீது பற்றி இருக்குமாமா. எப்ப அவனை கொல்லலாம், எப்ப அவனை கொள்ளடிக்கலாம், எப்ப அவனை ஒண்ணு இல்லாம பண்ணலாம். இதே மாதிரி இங்க பாருங்க, பார்வோன் சொல்றான் பாருங்க, என் ஆசை அவனை பற்றி இருக்கும், என் பட்டயத்தை நான் உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும், என் பகைனன் சொன்னான். இதே மாதிரி தான் இயேசுவோட வாழ்க்கையில் நடக்குது. சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் பிசாசு ஏவி விட்டு என்ன சொல்ல வைக்கிறானா, இயேசுவை கொல்லணும், இயேசுவை அழிக்கணும், இயேசுவை ஒண்ணு இல்லாம பண்ணணும், இப்படியே நினைச்சிட்டே இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு இயேசுவை அழிச்சதுக்கு பின்பாக என்ன நடக்கணும் இவனுக்கு தெரியல. யாத்திராமத்தில் அதேதான். இந்த அடிமைத்தனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் நினைக்கிறான், அழிக்கணும், கொல்லணும், பின்தொடரணும், என் ஆசை அவன் மேல நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சவனுக்கு என்ன நடக்குது? உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். மிகப்பெரிய வல்லமையை வெளிப்படுத்தினாரு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேதத்தை பிசாசு கொண்டு வரானா, மனிதர்கள் கொண்டு வரார்களா? பயப்படாதீங்க, அந்த சேதத்தை தைரியமா ஏத்துக்கங்க. இப்படி ஒரு மகிமையான திட்டத்தை கடவுள் எப்பொழுதும் செய்வார்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற கனியை ஒன்ன மாத்திரம் இல்ல, அத்தனையும் போட்டு சாப்பிடலாம் தைரியமா. தேவன் எனக்காக, நான் விழுந்து போனா, நான் மடிந்து போனா, நான் சாகும்போது எனக்காக இவ்வளவு பெரிய திட்டத்தை போடுவார் அப்படின்னா, நான் தைரியமா அந்த மரத்தை மாத்திரம் இல்ல, வேறையே எடுத்து, இந்த வேர் எங்க இருந்து வந்து தெரியுமா, இது நீங்க சாப்பிடும்போது மண்டையில இருக்க முடி உதிராது, தோல் நோய் வராது அப்படின்ற கூட வித்தரலாம். இப்படிப்பட்ட பிளான் வச்சிருக்காரு பாருங்க. அவர் ஞானம் ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு டவுட்டே வரல பாருங்க பிசாசுக்கு. இத்தனைக்கும் பிசாசை அவன் ஞானத்தில் விசேஷமானவன். தண்ணீரினால் எகிப்தினுடைய எல்லா ராணுவத்தையும் மூழ்கடிச்சிட்டாரு. அது எப்படி சொல்றாரு, ஒரு ஈயத்தை எடுத்து தண்ணியில போட்டா அது எப்படி டக்குன்னு கீழே போய் விழுகுமோ, மறுபடியும் அதை எடுக்க முடியாதோ, மறுபடியும் அது அமிழ்ந்து போய் உள்ளே கிடக்குமோ, அந்த மாதிரி அழிச்சிட்டாரு. அழிச்சு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அதனால ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தாவே இது மிகப்பெரிய ஞானமா இருக்குது, இது மிகப்பெரிய திட்டமா இருக்குது, எங்கள் மீது இத்தனை வருஷம் அதிகாரம் செஞ்சிருந்த அந்த பார்வோனை, அந்த பிசாசு, அந்த அதிகாரத்தை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்க முடியாது, நான் நினைச்சாலும் பார்க்க முடியாது. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் துதிகளிலும் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாருன்னு ஜனங்க பாடி துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. நம்மளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு பாருங்க. நம்மளை கட்டி வைத்திருந்த ஆதாமுடைய பாவத்தினால் நம்மளை பலவந்த படித்திருந்த அவன் எந்த நேரம் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நம்ம மேல செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அந்த எல்லா அதிகாரத்தையும் உடைத்து சிலுவையை அழித்து சிலுவின் மீது வெற்றி சிறந்தார். அந்த தெய்வீக ஞானம் எப்பொழுதும் தேவன் போடுறாரு. அது சிலுவையோடு நின்றதில்ல, தெய்வீக திட்டத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் போடுறாரு. எங்கெங்கெல்லாம் சத்துரு நம்மளை புதைக்கணும்னு நினைக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் சத்துரு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, இந்த எல்லா இடத்திலும் அவன் திட்டம் போட்டு நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்.